ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் கரும்பு சாப்பிடலாமா, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது எந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் கண்டிப்பாக கரும்பு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரும்பில் இருக்கக்கூடிய நிறைய நன்மை பயக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் சரி, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி தான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கரும்பில் இருக்குது. கரும்பை நம்ம அளவாக எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு உடம்புக்கு கண்டிப்பாக போய் சேரும். அதுவே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நஞ்சாக தான் போய் முடியும். கம்மியாக நம்ம சாப்பிடும்போது, அதை மென்று சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம பற்களுக்கு அது உறுதியளிக்கும். அதுவே இந்த கரும்பை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம அதை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா பற்களுக்கு பார்த்திங்கன்னா டூத் டீகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பற்சிதைவு ஏற்படுறதுக்கூடான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதனால தான் கரும்பை நம்ம அளவோடு சாப்பிடணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா, அதுவும் அந்த முதல் 3 மாத கர்ப்பிணிகள் இருக்கீங்களா, அவங்க கண்டிப்பாக அந்த கரும்பை ரொம்ப அளவாக தான் சாப்பிடணும். ஏன்னா இனிப்பு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் முதல் 3 மாதங்களில் இனிப்பு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களும் சொல்லுவாங்க. நம்ம இனிப்பு அதிகமாக அந்த டைமில் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நாள் தள்ளி போயிருக்கக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரேஷன் கூட நமக்கு கரெக்டாக பீரியட்ஸ் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம இனிப்பை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம இந்த கரும்பு அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த இயர் கொஞ்சம் ரொம்ப சின்ன பீஸாக அல்லது 1-2 கடி மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம் இல்லையா. அதிகப்படியான இனிப்பு கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தான் கரும்பு பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பேபிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. ரொம்ப சின்ன பீஸாக வேணால் எடுத்துக்கோங்க. அதுவும் டெய்லியும் சாப்பிட்றேன், ஒரு சின்ன பீஸ் தானே சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட்றேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீக்லி 1 or 2 மட்டும் இந்த ஒரு சின்ன பீஸ் சாப்பிடுங்க. ஏன்னா இது பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த இயர் ஃபுல்லாக நான் இதை மிஸ் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு உண்டாகும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் கம்மியான அளவு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப இதை நம்ம சாப்பிடாமலே இருங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னா மற்றவங்க சாப்பிடும்போது நமக்கு டெம்ப்ட் ஆகும் இல்லையா. நார்மலாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நம்ம வயிற்றில் இப்போ குழந்தை இருக்கும்போது நம்மளுடைய ஹார்மோன் லெவலெல்லாம் ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த டைமில் நம்ம சின்ன விஷயத்துக்காக இயங்கணும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இதுவும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை பார்த்திங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பகால சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு அதிகரிச்சிடும். ஏற்கனவே நமக்கு கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படிங்கிற இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 கடி அல்லது 2 கடி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் லெவல் இம்மீடியட்டாக ஸ்பைக் ஆகும். இது குழந்தைய ரொம்பவே பாதிக்கும். நம்மளையும் சரி தான், நார்மலாகவே நம்ம கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஆல்ரெடி நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இனிப்பு பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகப்படியாக நீங்கள் கர்ப்பகால சர்க்கரை நோய் இருக்கும்போது ஜூஸோ அல்லது ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாகவே எடுத்துக்கிட்டிங்க, சுகர் கேன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்மளோட குழந்தை எக்கச்சக்கமாக வெயிட் போடுவாங்க. நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்லாமல் போகும். அதே போல் பேபியோட டெலிவரி வரைக்குமே நம்ம டேஞ்சரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை நல்லபடியாக பிறப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கணும். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி விஷயம் என்னோடய ஒரு ரிலேட்டிவ்க்கு நடந்தது நான் பார்த்துருக்கேன். ஸோ பக்கத்தில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு விஷயராக சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் கேன் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நான் குறை சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பழங்களை முழுசாக பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் ஜூஸாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்ற இடத்துல நம்ம 3-4 பழத்தை போட்டு தான் ஆரஞ்சு ஜூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் இல்லையா. அப்போ அதிகப்படியான பழங்கள் நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி, அதில் இருக்கக்கூடிய இனிப்பு நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம டயபெட்டிஸ் இருக்கும்போது பண்ணோம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நமக்கு இருக்கும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையோட வெயிட் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய சுகர் லெவலும் ஸ்பைக் அதிகமாகும். இதனால் கண்டிப்பாக நம்ம பேபிக்கும் சேஃப் கிடையாது. ஸோ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பழமாக இருந்தாலும் கரும்பாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி கர்ப்பகால சர்க்கரை நோயில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுக்காக உங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை.
எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த ஒரு சர்க்கரையோ சீனியோ இதெல்லாம் சேர்க்காம ஒரு அளவாக நீங்கள் எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குழந்தைய சேஃபாக நம்ம பெற்று எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு கூட நம்ம நிறைய கரும்பு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து லிமிட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. எனக்கு கர்ப்பகால சர்க்கரை நோயெலாம் இல்லை, நான் 5 மந்த்தில் இருக்கேன், 6 மந்த்தில் இருக்கேன், டெலிவரி நெருக்கத்தில் இருக்கேன் அப்படின்றவங்கலாம் தாராளமாக கரும்பு எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம், ஒரு அளவாக எடுத்துக்கோங்க. மற்றவங்கலாம் ஒரு ஜான் அளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முழம் அளவு எடுத்துக்கலாம். வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து அளவாக எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்றது முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.